வெங்காயமும் இஞ்சியும். மல்லித்தூள், மல்லித்தூள் இன்னும் ஒரு ஸ்பூன் வேணும். காமிங்க அது புளி. புளி தான் ஊற்றுனேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நல்லா வந்து கொதி வர வரைக்கும் அப்படியே வந்து அடுப்பில் விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் காக்கணும்னு சொல்லுவோம். வேண்டிய தண்ணியும் எல்லா மசாலையும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு, ஆனால் எல்லோரும் தேங்காயை கடைசியில் ஊற்றுவோம். பாலாக இருந்தால் கடைசியில் ஊற்றணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ எல்லாம் இப்போவே ஊற்றிடணும். சூப்பர். வேண்டிய அளவு உப்பு போடணும். சரியா? மீனை அங்கங்கே தூரமாக ஒன்று ஒன்று போடணும். நல்லா கழுவி மீன் தண்ணியில் குழம்புல முங்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு மீனுக்கு வந்து உடையாமல் கலக்கணும். வெந்த பின்ன உடைக்க கலக்கக்கூடாது. காண்டி போட்டு அவ்வளோதான். தாளிச்சு தான் தேங்காய் ஊற்றிட்டு மூணுனா பொங்கி ஊற்றிடும். பாதி தான் மூடணும். அவ்வளோதான். வெந்தயம் காமிங்க அந்த வெந்தய பாட்டில். அப்புறம் வெடிக்கட்டும். அவ்வளோதான். கொத்தமல்லி போடக்கூடாது.
நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போடவே வரும். இன்றைக்கே வறுக்க வேண்டிய எண்ணெய், புது எண்ணெய் இன்றைக்கே வறுத்து ஊற்றிட்டா ஒன்றும் ஆகாது. ஆஃப் பண்ணி மூடியை கையில் பிடிச்சிக்கணும், தட்டி மூடியை. அப்புறம் இது ஊற்றிடுது, பட்டுன்னு மூடி வைக்கணும். சுவையான மீன் குழம்பு ரெடி.